வெல்கம். குட் மார்னிங் மை டியர் சகோதரர்களே, நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும். நான் உங்கள் ராஜாண்ணன். இன்னைக்கு ரஷ்யாவில் ஒரு அர்ஜென்ட் வேக்கன்சி இதை பற்றி போடலான் இருக்கு. ஏற்கனவே நான் அனுப்பிச்ச ஒரு குரூப் தான். அவங்க வேலை பார்க்குற இடத்துல தேவைப்படுது. இது வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட். ரொம்ப அர்ஜென்ட்டு. ஒரு 10-15 நாள்ல இறங்கிடலாம். ஓகே, நம்ம இறக்குறது விசா போட்டு தான் இறக்குறோம். அதனால இது ஜாப் அவைலபிள் இருக்கு. இதுலேயே வந்து அகாமடேஷனும் கொடுத்துட்றாங்க, ஃப்ரீ தான். ஃபுட்டு இல்லை, வழக்கமாக கேஸ் அட்டாச்சு, சாப்பாடு மட்டும் நம்ம பண்ணிக்கணும். உடனே ஜாப் இருக்கு. 8 to 10 hours டியூட்டி இருக்கும். 8 hours கணக்கு பண்ணி சேலரி தருவாங்க. ஒரு 50,000 அனுப்பிடலாம். 100%. ஏற்கனவே ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் ஒரு 7-8 பேர் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவை. ஒரு 10 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தோம் பண்ணலாம். இதுக்கு மெடிக்கல் ஒன்றும் எடுக்க வேண்டாம், ஈஸில் தான் போகிறோம். ஸோ அங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜாப் ரஷ்யா அப்போது இது பார்டர்லேயே எங்கே பிரச்சனை இல்லை, இப்போ இல்லை, எல்லாரும் வழக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. இதனுடைய லொக்கேஷன் ரஷ்யா மெயின் சிட்டி தான். சேலரி 50,000 அனுப்பலாம். 55 சொன்னாங்க. அகாமடேஷன் இருக்கு, ஓட்டி இருக்கு. ஓகே, ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் எப்பவுமே இருக்கும். அது இப்போ குளிர் எண்ணி குறைஞ்சிச்சுன்னா ஓட்டி இருக்கும், மற்ற நேரத்தில் குறைவாக இருக்கும். ஸோ அதில் கிடைச்சா சாப்பாடு கொடுத்தனாலும் ஒரு 50,000 வீடு வந்து சேர்ந்துடும். ப்ராசஸ் வந்து 10 to 15 days. விசா அப்ளை பண்ணால் ஒரு 7-8 நாள் எடுக்கும். வந்துட்டுச்சுன்னா டிக்கெட்டை போட்டு சீக்கிரம் போயிடலாம். இதுக்கு இங்கே மடிக்கல. இது ஈஸியாக யார் வேணாலும் போகலாம். புரியுங்களா? நான் இதனுடைய வீடியோ பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. அதாவது ஃபுட் ஐட்டத்தில் ஒரே ஒரு பிராண்ட் ஐட்டம் தான். அது அந்த டையில் போட்டு எடுத்து பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அது ஓவன் போகும், அப்புறம் பேக் ஆகும். ஸோ இந்த இதில் அசிஸ்ட் பண்ணுறது கூட லேபர். 40 வயசு வரைக்கும், 45 வயசு வரைக்கும் போகலாம். 20 வயசுக்கு மேலே மேல் ஃபீமேல் கப்புள்ஸ் யாராக இருக்கட்டும். ஓகே, இதுக்கு விருப்பம் தான் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் படிப்பு ஒன்றுமே தேவைப்படாது. வேலை ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன, நின்றுக்கிட்டு வேலை செய்யணும். கொஞ்சம் பேக் பண்ணுறவங்க உட்காந்து செய்வாங்க. ஸோ தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. சாப்பாடு நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னால அங்கே எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது. எத்தனை இந்தியன்ஸும் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ரஷ்யா ஜாப்புக்கு இது பெர்மிட் அடித்து போகலை. மீண்டும் நான் சொல்கிறேன், இது பிஎஃப்எஸ், போலீஸ் கிளியர் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, ஆன்லைன் விசா எடுத்தோம்னா டிக்கெட் அப்படி போகிறோம். அது என்னன்னு டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஹவு, ஏன்னா ரஷ்யா இறங்கினா டிபோர்ட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் கேள்விப்பட்டால் கூட இல்லை, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அது சக்ஸஸ் ஆனால் தான் நான் சொல்கிறோம். இட்ஸ் ஈஸி ரீச். கொஞ்சம் செலவு கூட அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே, இதுக்கு நாங்கள் 220 சார்ஜ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் ஆல் எக்ஸ்பென்ஸ். ஓகே, அது 2 விசாவில் போவாங்க. ஈஸி ரீச்க்கா, டிபோர்ட் ஆகாது. அதனால் விவரங்களை கேட்டுருங்க. Koş. Где мы сколько? Один, Один, да? Хорошо. Окей? Деньги надо? Деньги надо, конечно. Нет, смотри, деньги надо? Если деньги надо, работать. Если не надо, не надо работать. Не надо. Понятно. Спасибо. Время ушло. Как хочешь, время ушло. Время хорошо.